ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எழுதி பார்க்க போகிறோம்னா 12th பியூர் சயின்ஸ் பாட்னி, அதாவது பாட்னியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்னியை பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எழுதுவோம். அந்த 70 மார்க்லேயும் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்கப்படுற கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த பீரியட் ஒன்றும் படிக்க வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த பிடிஎஃப்ல கொஸ்டினை ஒருத்தர் ரீட் பண்ணி போயிருங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த பிடிஎஃப்பில் மொத்தமே 9 பக்கம் தான் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதை படித்தாலே போதும், மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவில் உள்ள எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. ஓகேவா? இது போக ஒரு 2 கொஸ்டின் சொல்கிறேன், அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. பத்தாம் லெசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக படிங்க. இருக்கிறதுலே 10ஆம் லெசன் ஈஸியான சாப்ட்ரு. அதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேயா? அதனால் 10ஆம் லெசனை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஏன்னா 10ஆம் லெசன்லேருந்து 5 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும். ஓகேயா? 10ஆம் லெசன் தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேயா? படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களோட ஆன்சரோடு இருக்குது. ஓகேயா? இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். அதை வச்சு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் லாஸ்ட் இயரில். இதில் ரொம்ப கம்மியாக கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகேயா? இது ஸ்லோயஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிங்க. ஓகே, லாஸ்ட் இயரில் இதுலேருந்து பெரும்பாலான கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ இந்த பிடிஎஃப்பும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதுக்கிற எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகும். ஓகே, அதனால் இந்த பிடிஎஃப்பில் உள்ளது இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி மார்க் அலாட் பண்ணணும் தெரியுமா? அதனால் பயோ பாட்னி இது ரெண்டுமே இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட அஃபிஷியல் ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்கோம். இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா படிக்காத கொஸ்டினாக கூட இதை பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதை மட்டும் எழுதினாலே போதும், மார்க்கு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. புக் பேக் 1 ஃபுல்லாக முடிச்சிருங்க. இன்டீரியர்லேருந்து வரும். அந்த இன்டீரியர் அட்டன் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் பாக்ஸில் உள்ளதை படிச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் க்ரீன் கலரில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுலேருந்து தான் 3 மார்க் கம்பல்சரியும் கேட்பாங்க. 2 மார்க் கம்பல்சரியும் அதுலேருந்து மோஸ்ட்லி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. எல்லாமே நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஓகேயா? லாஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. நல்ல காலேஜில் சேருங்க. ஓகே, ஒவ்வொரு தடவையும் இந்த படம் கொடுத்து கேட்குற கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேயா? அதனால் படம் கொடுத்து இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுதுங்க. ஓகேயா? முடிஞ்சுது. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.